எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இயக்குனர் அமீர் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதாவது நம்ம அஜித்தோட காவல் மரணத்தை பத்தி, "என்னங்க நீங்கலாம் வாயே திறக்கலையே, நடிகர்கள்லாம் யாருமே வாய திறக்கலையே, திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் பெருசா களத்துல இறங்கலையே, எல்லாமே சைலண்டா இருக்கிறீங்களே என்ன?" அப்படின்னு கேட்கிறபோது, அமீர் சொல்றாரு, "அதாவது நாங்க என்ன நினைக்கிறோமோ அதெல்லாம் சிஎம்ஏ செஞ்சுட்டார்ல. இப்ப அஜித் அஜித்தோட காவல் மரணம் எல்லாருக்கும் வருத்தம் தான். அதே நேரத்தில போலீஸ கைது பண்ணியிருக்காங்க. அவங்கள இப்ப பணி நீக்கம் செஞ்சிருக்காங்க. அப்புறம் சிபிஐல மாத்திட்டாங்க. வேற என்ன செய்ய முடியும்? எல்லாமே அவங்களே செஞ்ச பிறகு நாங்க ஏன் தலையிடணும் அதுல? அதை எல்லாமே அவங்களே செஞ்சுட்டாங்களே, சிஎம்ஏ செஞ்சுட்டாங்களே" அப்படின்ட்டு அமீர் ரொம்ப அழகா பேசினாரு. அ அதாவது அமீர் சாருக்கு ஒண்ணு தெரியும்னு நெனைக்கிறேன். அதாவது மதுரை கிளை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை நேரடியா களத்துல இறங்கி, அவங்க அவர் எப்படி சித்திரவதை பண்ணாங்களோ, அந்த 3 இடத்துலயும் போயி ஆய்வு செய்து, அங்க உள்ள அடிச்சு அந்த பைப்புகளோட துகள்களெல்லாம் சேகரிச்சு பார்த்துட்டு, மிகப்பெரிய வேதனைய ஒரு நீதிமன்ற நீதிபதி அடைஞ்சாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு அது தோணல என்னன்னு தெரியல பாவம். அதே ஏடிஎம்கே ஆச்சுனாக்கா நீங்க வரிஞ்சு கட்டிட்டு எல்லாரும் கியூல நின்றுப்பீங்க. அது அது ஏப்ப சப்ப யாராவது இருந்துச்சுன்னா நிப்பீங்க. இங்க நடக்கிறது யார்? நம்ம ஆச்சுல்ல. நம்ம ஏன் அங்க நிக்கணும்? நம்ம வழக்கம் போல முட்டு குடுப்போமே! அப்படிங்கிற மாரி நீங்க முட்டு குடுக்குறீங்க திருப்பி. அங்க நீதிபதி ஒரு உத்தரவ போட்டாரு. அது நீங்க பார்க்கலன்னு நெனைக்கிறேன். அதாவது முதல்வரோ, தமிழக அரசோ, போலீஸ்கள பாதுகாத்தாலோ, இல்ல இந்த கேஸ நீத்து போக வச்சாலோ, கடும் நடவடிக்கை, கடும் உத்தரவு பிறப்பிக்கப்படும்னு மதுரை உயர்நீதிமன்ற கிளை நீதிபதி அறிவிச்சாரு. அதுக்கு பிறகு தான் சிபிஐ விசாரணைய தொடங்குனாங்க. உத்தரவிட்டாரு நம்ம சிஎம். அதுக்கு முன்னாடி சிபிஐ உத்தரவு செய்யல அமீர் சார். அதுவரை நீங்க எங்க மிச்சர் சாப்பிட்டுட்டு இருந்தீங்களா? உங்களுக்கு விஷயம் தெரியல போல இருக்கு. நீங்க சமூக வலைதளங்கள கொஞ்சம் பாருங்க. ஏன்னா, எடப்பாடி ஆட்சியில இந்த நம்ம சாத்தான்குளம் திட்டத்துக்கு ஓடி எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு நின்னீங்கல்ல. அதுக்கு பிறகு 13 பேரு தூத்துக்குடியில சுட்டபோது எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு நின்னீங்கல்ல. அது எங்களுக்கு அந்த கோபம் இருந்துச்சு. நாங்களும் தான் பேசினோம். ஆனா இங்க பாருங்க, இதில அ க க கள்ளச்சாராய சாவு. அங்க ஏதாவது நீங்க குரல் குடுத்தீங்களா? யார் அந்த சார்? அண்ணா யுனிவர்சிட்டியில நீங்க குரல் குடுத்தீங்களா? அங்கெல்லாம் அது எப்படி சார் அங்கெல்லாம் போய் மிச்சர் சாப்பிட போயிறீங்க? தே ஏடிஎம்கே ஆச்சுனா மட்டும் நேரா களத்தில குதிச்சிடுறீங்க. இங்க ஏதாவது காரணத்த கண்டுபிடிச்சுட்டு வந்துடுறீங்க. சார், நீங்க வராட்டி பரவால்ல சார். வரலன்னு கூட சொல்லிட்டு போங்க. அதுக்காக சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு, நீங்க ஒரு இயக்குனர் சார். இந்த ஒரு கருத்து சொல்ற இந்த சமூகத்த சீர்திருத்துற ஒரு இயக்குனர் சார். சரி இது கூட இருக்கட்டும் சார். நீங்க எதுக்கு அ மதுரை முருகர் பக்தர் மாநாடுக்கு மனித சங்கிலி போராட்டம் நடத்தீங்களே எதுக்கு சார்? சங்கிகள் உள்ள வந்துருவாங்க. நீ யாரு சார் சொல்றதுக்கு அத? சார் இது உங்க முருகர் சார் அது. நாங்க கும்பிட போறோம் சார். நீங்க எதுக்கு அங்க மனித சங்கிலி எல்லாம் போடுறீங்க? ஐயோ! இங்க மக்கள மாத்திருவாங்களா? பயம் வந்துருச்சுல்ல உங்களுக்கு? அ அவங்க என்ன வரவே இல்ல. இப்ப பிஜேபி இன்னும் கால் பதிக்கவே இல்ல அப்படிங்கிற சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. இப்ப பயம் வந்துருச்சு பிஜேபி கண்டு இல்லையா? சார், நமக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த வேலைய நம்ம சரியா பார்ப்போம் சார். நீங்க இந்த பேட்டி குடுக்கலன்னா உங்கள பேசுறதுக்கு எனக்கு வேலையே இல்ல. ஏன்னா, எத்தனையோ நடிகர்கள் பேசுவாங்க. இன்னைக்கு எல்லாம் வாய மூடி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் போய் நம்ம கருத்து சொல்லல. தேவையும் இல்ல. இப்ப நீங்க வரிஞ்சு கட்டிட்டு ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. இன்னொன்னு சொன்னீங்க அதுதான் பெரிய இது. அதாவது முதல்வர் ரொம்ப மரியாதைக்குரியவரு. அவரு போய் பார்த்தீங்களா, ஃபோன்ல சாரி கேட்டாரு. அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொன்னீங்க பாருங்க. ஏங்க ரோட் ஷோ நடத்துறீங்க. எ ஒ எவ்வளோ நிகழ்வுகளுக்கு நீங்க போய் நேர்ல கலந்துக்கிறீங்க. ஒரு பையன பறி கொடுத்துருக்க ஒரு அம்மா, ஒரு அண்ணன பறி கொடுத்துருக்க ஒரு தம்பி அங்க நிக்கிறான். நேர்ல போய் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. சொல்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அது முதல்வோட ஆனா அடுத்த நாளே நீங்க பாருங்க, ஓரணியில் திரளுவோம் திட்டத்தில எல்லாம் ரெடியாகி கான்ஃபரன்ஸ் கால்ல எல்லார்ட்டயும் பேசுறீங்க. இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன்னா ஏன்னா அவங்க திமுக. நீங்க திமுகவுக்கு ஆதரவு. அதனால கேட்க மாட்டீங்க. இது எதார்த்தமான சூழல் தான். திருப்பி திருப்பி உங்கள குத்தம் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. மக்கள் கொதிப்பா இருக்கிற நேரத்தில நீங்க பேசுற இந்த விஷயம் ரொம்ப அபத்தமா இருக்கு சார். நன்றி.